அனைக்கும் வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கொஞ்ச நாளா வீடியோ போட முடியலங்க. அதுக்கு ரொம்ப ரொம்ப வருத்தமா இருந்துச்சுங்க. சரி இனியாவது கன்டினியூஸா வீடியோ போடணும் அப்படின்ட்டு தாங்க சரி இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கேன். என்னடா வயலுக்கு நடுவுல பச்சை பசேல்ன்ட்டு இருக்கிற நடுவுல நான் எங்கடா கிளம்பிட்டுருக்கோன்னு பார்க்குறீங்களா? இன்னைக்கு நாங்க திருவிழாக்கு போறோங்க. வருஷத்துக்கு ஒரு முறை ரொம்ப வெயிட் பண்ணி போகணும் போகணுன்ட்டு ரொம்ப ஆசைப்பட்டு போகிற திருவிழாங்க. அதுதாங்க வீரவண்டி, அதாவது தேனியில் இருக்கிற வீரவண்டி கௌமாரியம்மன் கோயில் திருவிழாங்க. ரொம்ப எக்ஸைட்டாக இருக்குங்க. சரி நாங்கள் வீரவண்டிக்கு போய் நாங்கள் சாமி கும்பிட்றதையும் அங்கே என்னெல்லாம் இருக்குது அப்படின்றதையும் நாங்கள் எப்படியெல்லாம் எக்ஸைட் ஆகிறோம் அப்படின்றதையும் வீடியோவாக எடுத்து போடலாம் அப்படின்னு தாங்க எடுத்தேன். இந்த கிராமங்களை கடந்து போகும்போதே ஒரு சந்தோஷமாக இருக்குங்க. போன உடனே அந்த வீரவண்டின்றது ஒரு ஊருங்க. அந்த ஊருக்குள்ளே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த ஊருக்குள்ளே போனால், அதாவது வீரவண்டி திருநாள் முன்னாடி போனால் இந்த ஊர் வெறிச்சோடி இருக்குங்க. ஆனால் திருவிழா சமயம் ஒரு 15 நாள் 1 மாதம் வரைக்கும் நல்ல ஜெகஜோதியாக கூட்டம் அலைமோதிக்கிட்டு இருக்குங்க. இப்போ நாங்கள் வந்த டைம் கொஞ்சம் கூட்டம் இல்லை. ஏன்னா இது கடைசி திருவிழா முடிகிற அன்னைக்கு தான் நாங்கள் போயிருந்தோம். இருந்தாலும் நாங்கள் ஒரு 5 மணிக்கு போனோங்க. கொஞ்சம் வெளிச்சமாக இருக்கும்போதும் என்ஜாய் பண்ணலாம், கொஞ்சம் இருட்டின பிறகும் என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு தாங்க போனோம். ஏன்னா வீரவண்டிக்கு திருவிழாவோட ஃபேமஸேவும் நைட் டைம் தாங்க. நைட் டைம் நீங்கள் போனீங்கன்னா உங்களை அப்படியே ஒரு 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 மாயை உலகத்துக்கு போகிற மாதிரி இருக்குங்க. அங்கே நிறைய ஆள் கூட்டம், இந்த மாதிரி தீச்சட்டி ஆன்மீகமாக இருக்கிற அந்த வித செயல்பாடுகள், அப்புறம் திருவிழா பக்கம் இருக்கிற அந்த கடைகள், அதை ரசிக்கிற கூட்டம், அந்த கடைகளில் விற்கிற பொருள், ஒவ்வொருத்தவங்களும் வேண்டிக்கிட்டு போகிற அந்த வழிபாடுகள், அப்புறம் திருவிழா, அதாவது திருவிழானாலேவும் கலர் கலர் லைட்டு, இந்த இது ரொம்ப பலூன், இந்த மாதிரி என்ஜாய்மெண்ட்டாக இருக்குங்க. சரி அதையும் உங்களுக்கு காட்டலாம் அப்படின்னு தாங்க வந்தோம். இது தாங்க கோயில், கௌமாரியம்மன் கோயிலுங்க, முகப்பு. சரி உள்ளே போய் வீடியோ எடுக்கலைங்க. சரி எதுக்கு எல்லாரோட ப்ரைவசியை எடுத்து இது பண்ணிட்டுன்னு வெளியே மட்டும் எடுத்து போட்டேங்க. ஃபுல்லாக ஆட்கள் தாங்க. ஒரு 6 மணிக்கு மேலே, இப்போ 5 மணிங்க கரெக்டாக, 6 மணி 7 மணிக்கு மேலே எங்கேருந்தா இவ்வளோ ஆட்கள் இருந்தாங்களோ அப்படின்ற மாதிரி, எத்தனை பஸ்ஸில் தான் ஏறி இறங்குனாங்களோன்ட்டு அவ்வளோ இங்கே எல்லாம் ஃபுல்லாக கூட்டம்தாங்க. எங்களுக்கே ஆச்சரியமாக இருந்துச்சுங்க. பரவாயில்ல, கொஞ்சம் கூட்டத்துக்கு முன்னாடி நம்ம நல்லா பார்த்தாச்சு அப்படின்ட்டு இருந்துச்சுங்க. இது கோயிலோட இந்த முன்புறம், அது ஒரு முன்புறம், இந்த பக்கம் ஒரு கிழக்கு பார்த்த ஒரு முன்புறங்க. இது இது டெக்கரேஷன் மாதிரி, இந்த மண்டபம் மாதிரி முன்னாடி இது பண்ணி வச்சுருக்காங்க. எல்லோரும் நிழலுக்குள்ளேயும் கோயிலுக்குள்ளே போகணும் அப்படின்ட்டு. இந்த சைடில் ஒரு தேர் நிற்குங்க. இப்போ தேர் இல்லைங்க, அது ஒன்று மட்டும்தாங்க மிஸ்ஸிங். அதையும் எப்பயும் சாமி கும்பிட்டுட்டு நாங்கள் வருவோங்க. தேர் இல்லைங்க, அது சாமி கும்பிட்டுட்டு எடுத்துகிட்டு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேங்க. இது நாங்கள் முன்னாடி எடுத்ததுங்க. இந்த ஆறு, வீரவண்டியோட ஆறு முன்னாடி எடுத்ததுங்க. நாங்கள் ஆடி பெருக்கப்போ இங்கே நாங்கள் எப்பயும் எங்களுக்குன்னு ஒரு ஐதீகமாக ஆடி பெருக்கப்போ நிறைய தண்ணி போகுங்க. மழை காலம் அது, அதனால் நிறைய தண்ணி போகும். அந்த தண்ணியை பார்த்தாலே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி தாங்க. அதில் நாங்கள் 2 விளக்கு வாங்கிட்டு அங்கேயே சாமி கும்பிட்டு அந்த தண்ணி மேலே அந்த விளக்கை விடுவோங்க. அது கவிழாமல் போகிறது எங்களுக்கு அவ்வளோ ஆத்ம திருப்தியாக இருக்குங்க. அது மாதிரியேவும் எங்களுக்கு எல்லாமே பாசிட்டிவாக நடக்கிற மாதிரி ஒரு ஒரு எங்களோட மனம் எண்ணங்க. அந்த எண்ணத்தோடையேவும் இந்த வருஷம் ஃபுல்லாக நல்லா நடக்கும் அப்படின்ட்டு நாங்கள் நினச்சி வேண்டிட்டு போவோங்க. வருஷம் ஆடிப்பெருக்குக்கு இந்த இடத்துல நாங்கள் இது பண்ணுவோங்க. இந்த சைடெல்லாம் கொஞ்சம் குப்பை கூலமாக இருந்துச்சு. கொஞ்சம் மனசுக்கும் கஷ்டமாக இருந்துச்சுங்க. ஏன்னா வழிபடுறதுக்கு வர்ற பக்தர்கள் எல்லாம் தங்களோட பொருட்களை சாமி கும்பிட்டுட்டு இந்த பிளாஸ்டிக் கவர் இதெல்லாம் அந்த சைடு விட்டுட்டு போயிடுறாங்க. ஆனால் ஓரளவுக்கு நீட்டாக இருந்துச்சுங்க. முன்ன காட்டில் இப்போ விழிப்புணர்வு எல்லாத்துக்கும் ஆயிட்டுருக்குன்னு நான் நம்புகிறேங்க. பாருங்களேன், எங்களோட அந்த தட்டில் இருந்த 2 விளக்குகளும் இன்னும் அணையாமல் போயிட்டுருக்கு. அது தாங்க ரொம்ப எக்ஸைட் ஆகி வீடியோ எடுத்துக்கிட்டே இருந்தோம்.
உங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேங்க. சரி, இந்த வீரபாண்டி திருவிழா நாங்கள் வருஷம் போயிருக்கோம். சரி, இது வந்து நிறையா குறிப்பிட்ட, அதாவது எங்கள் ஊரை சுற்றி தேனி மாவட்டம் இதை சுற்றி, அதுக்கடுத்து திண்டுக்கல், மதுரை இந்த மாவட்டத்துக்கெல்லாம் தெரியுங்க. அதுக்கடுத்த மாவட்டங்களுக்கு தெரியுமா இல்லையேன்னு தெரியல. சரி, உங்களுக்கும் இதை வந்து போட்டோம்னா சரி நீங்களும் நல்லா சந்தோஷமாக பார்ப்பீங்க அப்படின்னாங்க. இப்போது என்ஜாய்மெண்ட்டுக்குள்ளே போயிட்டோங்க. ஏன்னா பக்தியோடு சாமி கும்பிட்டாச்சுங்க. இன்னும் கும்பிட்டதுக்கப்புறம் நம்ம குட்டீஸுங்கெல்லாம் சும்மா இருப்பாங்களா? எம்மா எனக்கு அது வேணும் இது வேணும் அப்படின்ட்டு கண்ணில் பார்க்குற பொருளையெல்லாம் கேட்டாங்க. அதில் எது ஹெல்த்தியோ ஹைஜீனிக்கோ அதை மட்டும் அளவாக வாங்கி கொடுத்துட்டு அப்படியே நாங்கள் அப்படியே கூப்பிட்டு போனோங்க. பட்டாணி, சுண்டல், வேர்க்கடலை, அப்புறம் மக்காச்சோளம் எல்லாமே வேக வச்சு விற்றாங்க. அதையும் வாங்கி கொடுத்துட்டு, கொஞ்சம் மசாலா பொரியும் கேட்டாங்க, அதையும் கொடுத்துட்டு, அடுத்து ராட்டனம், ஃபேமஸ்ஸே ராட்டனம் தாங்க. இங்கே நிறையா ராட்டனம் இருக்கும். அதில் வந்து குட்டீஸுங்களுக்கு தனியாக, பெரியவங்களுக்கு தனியாக அப்படின்ற மாதிரி ராட்டனங்கள் இருக்குங்க. அதில் வந்து நாங்கள் எல்லா ராட்டனத்துலேயும் ஏறலான்னு தான் என் ஆசை. ஆனால் வந்து ஒத்துக்காது. சில ராட்டனங்கள் ஏறும்போது வந்து நல்லா இருக்கும், ரொம்ப திகிலாக த்ரில்லிங்காக இருக்கும். இருந்தாலும் வந்து எனக்கு ஒத்துக்கலை. அதனால் குட்டீஸ் மட்டும் சில ராட்டனங்கள்லாம் ஏறினாங்க. எல்லாம் கண்ணுக்கு குளிர்ச்சியாக அப்படியே பாருங்களேன், ஃபுல்லாக அப்படியே ராட்டனமாக தான் இருந்துச்சு. எல்லா ராட்டனத்துலேயும் ஏறணுன்னு குழந்தைங்களும் எக்ஸைட்டாக இருந்தாங்க. ஆனால் நின்று வேடிக்கை பார்க்குறதுக்கே ஒரு கண் பத்தாதுங்க. அவ்வளோ அழகாக ஒவ்வொரு இதையும் மாடிஃபை பண்ணி அந்த கலர்ஸ் ஆகட்டும், டெக்கரேஷன் ஆகட்டும் செஞ்சு வச்சுருந்தாங்க. ஒவ்வொரு இடத்தையும் நின்று ரசிச்சுட்டு இருந்தாங்க. இப்போ பாருங்களேன், ஓரளவு மக்கள் கூட்டம் நிறையா இருக்கும் பாருங்களேன். நேரமாக நைட்டெல்லாம் திருவிழா கோலமாக இருக்குங்க. பகலில் வந்து கடுமையாக வெயில் அடிக்கிறனாலையோ மழை விழுகிறனாலையோ வந்து பகலில் கொஞ்சம் அந்த நேர்த்திக்கடன் செலுத்துறதுக்கு மக்கள் வந்து கோயிலுக்கு வருவாங்க. மற்றபடி இந்த வேடிக்கை இதெல்லாம் ராட்டனங்கள் இதையெல்லாம் கண்டு மகிழணும்னா பெஸ்ட்டு டைம் நைட் டைம் தாங்க. அதை நீங்களும் வந்து உங்களாலையும் உணர முடிஞ்சுன்னா கண்டிப்பாக நீங்களும் வாங்க. இது எல்லா மதமும் எல்லாமே வந்து நம்ம சந்தோஷமாக வந்து மகிழ்கிற இடமா தாங்க நம்ம வீரபாண்டிய கௌமாரியம்மன் கோயில் திருவிழா இருக்குங்க. அதை எப்பயும் மிகையாகாதுங்க. இவங்க தான் வரணும் அவங்க தான் வரணும்னு இல்லாமல் எல்லோரும் சந்தோஷமாக வந்து நம்ம இந்த பொழுதுபோக்கை வந்து கண்டு கழிக்கலாங்க. கோயிலுக்கும் நம்ம வேண்டுனது, அதாவது வீரபாண்டி கௌமாரியம்மன் கோவில் எப்படின்னா, நம்ம வேண்டுறது வந்து மனமுருகி நம்ம நல்ல ரீதியாக நியாயமான கோரிக்கைகளை வச்சா அந்த அம்மனும் நம்மளுக்கு என்ன தேவையோ அதை நிறைவேற்றுவாங்க. அது எனக்கு 100% நம்பிக்கை இருக்குது. அந்த நம்பிக்கையில் தான் ஒவ்வொரு ஸ்டெப்பையும் நாங்கள் எடுத்து வச்சுட்டே இருக்கோம். அதுவும் எங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்குங்க. அதோடு சேர்த்து இந்த பொழுதுபோக்குகளையும் நாங்கள் வந்து அவாய்ட் பண்ண நாங்கள் எப்போவுமே இது பண்ண மாட்டோமுங்க. எந்த வருஷம் என்னென்ன எங்களுக்கு நேர்ந்தாலும் கண்டிப்பாக நாங்கள் திருவிழாவுக்கு வந்தே ஆகணும் அப்படின்றத மட்டும் மனசில் ஒரு தீர்மானமாக வச்சுருப்போங்க. எந்த ஊருக்கு போனாலும் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை குழந்தைங்களோட வந்து மகிழணும் அப்படின்றது வந்து எங்களோட ஆழ் மனது விருப்பமாகவே இருக்குங்க. இங்கே இருக்கிறவங்களும் அப்படித்தாங்க. ஒவ்வொருத்தவங்களும் தன்னோட வாழ்வில் எவ்வளவு தான் கஷ்டமான சூழ்நிலைகள் இருந்தாலும் அதை கடந்து வந்து இந்த மனிதர்களை எல்லாற்றையும் ஒரே ஒன்று கூடுற இடத்துல பார்த்தோம்னா ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி, ஒரு மனிதர்கள் அப்படியே எக்ஸைட் ஆகிறத பார்த்தாலே ஒரு நெகிழ்ச்சியாக இருக்குங்க. அதில் முன்பின் தெரியாதவங்க யாராக இருந்தாலும் அந்த நேரம் லேசாக இடிச்சிட்டா கூட கொஞ்சம் இது தெரிஞ்சவங்க தான் அப்படின்ற மாதிரி சிரிப்பாங்க. யாரும் அவ்வளோ ஹார்ஸாக பிஹேவ் பண்ண மாட்டாங்க. கடைசியாக நாங்கள் எல்லாமே சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு பொழுதுபோக்காகவும் எல்லாத்தையும் பார்த்து ரசிச்சுட்டு பக்கத்துலேயே இப்போ ஸ்ரீ பாண்டியன் ஹோட்டல்னு ஒரு ஹோட்டல் இருந்துச்சுங்க. அதில் நல்லா உணவுப் பொருட்கள் நல்லா தரமாக, சரி கூட்டமாக இருக்கே அப்படின்ட்டு கொஞ்சம் ஏதோ கொடுக்குறோன்னு இல்லாமல் அவங்களும் தரமாக செஞ்சுருந்தாங்க. அதுவும் நீங்கள் வரணும்னா என்ஜாய் பண்ணி பாருங்கள். இதெல்லாம் மெனுவில் இருந்துச்சுங்க. ஆனால் நாங்கள் தோசையும் புரோட்டாவை மட்டும் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டேங்க. நன்றிங்க. எங்களோட விழா